இன்னொரு விஷயம், சைனாவில் இந்த ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அவர்கள் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் வாங் ஈயை சந்திச்சிருந்தார். அவர் சந்தித்த அடுத்த நாள் இன்னொரு சந்திப்பு நடந்திருக்கு. என்ன தெரியுமா? இதே வாங் ஈ அவர்களை அமெரிக்கன் டெலிகேட் சந்திச்சிருக்காங்க. எதுக்கு ப்ரோ இவங்களுக்கு அங்கே வேலை? அமெரிக்க டெலிகேட்ஸ் எதுக்கு அங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது அடுத்த வாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு கிளம்புறாப்புல சம்மிட்டில் கலந்துக்கிறதுக்காக. அதுக்கு முன்னாடியே இந்த ஈரான் கூட பிரச்சனையை முடிச்சிடணும், நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துடணும், டீலை சைன் பண்ணிடணும்னு இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னோட்டமாக இந்த ட்ரேடு அப்புறம் ரீஜனல் ஸ்டெபிலிட்டி இதை பற்றிலாம் பேசுறதுக்காக தான் அமெரிக்கன் டெலிகேட்ஸை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனாவுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. எல்லாத்துக்கும் இந்த ஒன்றுத்துக்கு எவ்வளோ இன்டர்லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? அண்டு சவுத் கொரியாவோட வெசல் ஒன்று ஹார்மூஸில் பத்தி எரிஞ்ச காட்சியை சமீபத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் பண்ணா என்ன பண்ணான்னு யாருக்குமே தெரியல. ஆனால் கப்பல் நிலைமை பயங்கர மோசமாயிடுச்சு. ஈரான் நிறைய பேர் கை காமிச்சாங்க, இல்லைங்க அந்த சவுத் கொரியா கப்பல் தானாக எரியலை, ஈரான் தான் மிசைல் வச்சு அடிச்சிருக்காங்க, ட்ரோனை வச்சு ஏதோ அடிச்சிருக்காங்க, அதனால தான் எரியுதுன்னு ஈரான் மேலே படியே போட்டிருந்தாங்க. ஈரான் என்ன சொல்லிடுச்சு? நாங்கள் அடிக்கவே இல்லை, அந்த சவுத் கொரியன் ஷிப்பை நாங்கள் தொலைவேறுன்னு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சரி சவுத் கொரியாட்ட கேட்போன்னு சொல்லி கேட்டு பார்த்தா அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? இல்லைங்க எங்களுக்கே இப்போ வரைக்கும் கிளியராக தெரியல, அந்த சேதமடைஞ்ச ஷிப்பு வரட்டும் போர்ட்டுக்கு வந்த பிற்பாடு தான் நாங்கள் ஒரு முடிவை தெளிவாக எடுத்து சொல்ல முடியுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஃபுல்லாக அதை பரிசோதனை பண்ணிவிட்டு ஓகே இது நடந்திருக்குன்னு சொல்ல முடியும், போர்ட்டுக்கு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் சொல்லணும்னு அவங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அப்படி ஒன்றுமே அங்கே கிடையாது, நாங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம். ஈரானுக்கு கண்கள் இருந்தால் கூட, 1-2 கண்கள் ரேடார் போல் இருந்தாலும் கூட ஏர் டிஃபென்ஸ்லாம் வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? மொத்தமாக முடிச்சிட்டோம் அதுன்னு சொன்னாங்க பல பேரும். ஆனால் ஈரானோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ட்ரோன் ஒன்றுத்தை அடிச்சு காலி பண்ணியிருக்கு. அந்த வீடியோ இப்போ வெளியே வந்திருக்கு. அதுவும் எங்கே? இந்த ஹார்மூஸுக்கு அருகில் இந்த கியூஷம் ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த பகுதிக்கிட்ட வச்சு அடிச்சிருக்காங்க. குளோபல் சுமூட் ஃப்ளோட்டிலா. ஆக்சுவலாக இந்த காசாவில் இருக்க மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள், நிறைய ஹியூமனிட்டேரியன் கிரைசிஸ் சார்ந்த பொருட்கள்லாம் கொண்டு போய் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? அப்படி நிறைய போட்ஸ் ஒன்று ஒன்றா கிளம்பும். அதை இஸ்ரேலிய ஃபோர்ஸஸ் வந்து இன்டர்செப்ட் பண்ணும். இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இதில் கிட்டத்தட்ட 13 நாடுகளுக்கு மேலே கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுக்கு அகென்ஸ்டாக. எந்தெந்த நாடுகள் நினைக்கிறீங்க? டர்க்கி, பங்களாதேஷ், பிரேசில், கொலம்பியா, இந்தோனேஷியா, ஜோர்டன், லிபியா, மலேசியா, மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்பெயின், இத்தனை நாடுகள் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கு. இஸ்ரேல் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. உங்களுக்கு கோபம் அங்கே இருக்க ஹமாஸ் அமைப்பினர் மேலே தானே? எதுக்கு அங்கே இருக்க அப்பாவி மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நீங்களும் மனிதநேய பொருட்களை கொடுக்க மாட்டீங்க, கொடுக்கறதுக்கு யாரா போனால் அதையும் விட மாட்டீங்களா? என்ன இவ்வளோ ஒரு உச்சகட்டத்தரமாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க பயங்கரமாக ட்ரிகராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இஸ்ரேலை கண்டித்து அவங்க வெளியிட்ட ஸ்டேட்மெண்ட்ஸை விட அதிகப்படியான கோபங்களை இவங்க வெளியிட்டு இருக்க அந்த 13 நாடுகள் வெளியிட்டிருக்க கூட்டறிக்கையில் தெளிவாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கான்ஃப்ளிக்டில் இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகள் பட்டியல் நீள ஆரம்பிச்சிடுச்சு.